திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, ஒப்பந்த பணியாளர் கொடுங்க, 5 மாசமா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு இந்த அரசு இந்த விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சார்? இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. எந்த வழக்காக இருந்தாலும், எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும், ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல மிகப்பெரிய வேடிக்கை ஒன்றுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரிக்கு தாடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் சுத்தமானவர்கள். எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்த வழக்காக இருந்தாலும், எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும், ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கு. சார், இந்த 158 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, ஒப்பந்த பணியாளர் கொடுங்க, 5 மாசமா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு இந்த அரசு இந்த விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சார்? விளிம்பு நிலை மக்களுக்கும் தெளிவான தீர்ப்புகளை எங்களுடைய அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.